நேற்றுலேருந்து ஒன்றுமே பண்ணல சார். ஏன்னா சூசைட் பண்ணிக்கலாமா, எனக்கு 2வது சிசைன் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து எதனா எடுத்து குத்திக்கலாம் போல தான் இருந்தது. அந்த வலி அனுபவிக்கும் போது டெய்லி அந்த சீவை துடைக்கும் போது நான் அனுபவிச்ச வலி எனக்கு தான் சார் தெரியும். என் வலி அப்படி இருக்கு. எனக்கு தையல் ரொம்ப வலிக்குது. அந்த தையல் நேற்று ப்ரைவேட்டில் போனால் இன்னமா கோணி பையை தைக்கிற மாதிரி தைச்சி வச்சுருக்காங்க. எங்கம்மா பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க தையலை பார்த்துட்டு. 3வது பிரசவத்தின் போதே கோணிப்பையை தைப்பதை போன்று தனது வயிற்றை தைத்து அணுவாய் சித்திரவதை செய்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தற்போது தனது உயிருக்கே உலை வைத்து விட்டதாக கண்ணீர் சிந்துகிறார் இந்த ஏழை தாய். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் ஆட்டோ ஓட்டுநர் சந்தோஷ். இவரும் லதா என்ற பெண்ணும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 11 மற்றும் 6 வயதில் 2 மகள்கள் உள்ள நிலையில் 3வதாக கர்ப்பமானார் லதா. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லதாவுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக 3வதாக பெண் குழந்தை பிறந்ததோடு குடும்ப கட்டுப்பாடும் செய்யப்பட்டதாக தெரிகிறது. குழந்தை பிறந்த 7வது நாளே லதாவிற்கு வயிற்றில் போடப்பட்டிருந்த தையல் பிரிந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறு தையல் போடப்பட்டதால் 1.5 மாதங்கள் வலியை அனுபவித்திருக்கிறார். 3வது குழந்தைக்கு 1 வயதாகும் நிலையில் லதா மீண்டும் கர்ப்பமாகி உள்ளார். பண்ண தையல் வந்துட்டு சரியாக போடாமல் 5 நாள் கூட தையல் கூட பிரிக்காமல் 6ஆம் நாள் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு அன்றைக்கி நைட்டு வந்த அன்றைக்கே ஒரு மாதிரி சீவு ரொம்ப அந்த தையல் வந்து பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பீச்சு அடிக்க ஆரம்பிச்சோன்னு உடனே கால் பண்ணி நாங்கள் உடனே செங்கல்பட்டுக்கு அன்றைக்கி நைட்டே போயிட்டோம். மறுநாள் போன உடனே அங்கே போயிட்டு ஃபுல் தையலும் எல்லாம் பிரிஞ்சிடுச்சு. தையல் கூறல அப்படின்னு ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. பிரித்த உடனே ஃபுல்லாக ஒன்னாட ஒரு 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஒன்னாட தொடச்சி அந்த வலி நினச்சா கூட வலி அதில். குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்த பிறகும் கர்ப்பம் தரித்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்த லதா இனியும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் சக்தி தனது உடலில் இல்லை என்றும் 3வது பிரசவத்தின் போதே படாத பாடுபட்டு விட்டதாக கதறி அழுதார். இருந்து நான் அப்பயே சொன்னேன் டாக்டர், எங்கள் யாரும் சப்போர்ட் இல்லைங்க. 3 பெண் குழந்தை விட்டுட்டு போனால் கூட யாரும் இல்லை, குழந்தைங்க ஆனால் ஏதோ ஒன்று நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொன்னேன். திடீர்னு இதுமாரி கன்சியாக இருக்குன்னு சொன்னேன். என்னால் முடியல சார், அந்த வலியை மறுபடியும் நான் அனுபவிக்கணுமா? நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் ப்ரைவேட்டில் பார்க்க முடியலன்னு சொல்லி தான் நாங்கள் கவர்மெண்ட் நாடி வரோம். அங்கேயும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறோம்? மறுபடியும் இப்போ நான் விட்டுட்டு இறந்து போய் எதனா ஒன்று ஆச்சுன்னா என் குழந்தைங்க நிலைமை என்ன சொல்லுங்கள். ஏழைகள் உயிர் என்றால் அரசு மருத்துவர்களுக்கு சாதாரணமா? குடும்ப கட்டுப்பாடு செய்த போதே கவனமாக செய்திருந்தால் தான் கர்ப்பமாகி இருக்க மாட்டேன் என்று அழுது புலம்பினார். அந்த வர நர்ஸுங்க கிட்ட டாக்டருங்கிட்டலாம் எல்லார்கிட்டையும் என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி சொல்லி அழுத, என் உடம்ப கொஞ்சம் தேர்த்தி விட்டுருங்க மேடம், நான் இல்லைன்னா என் குழந்தைகளுக்கு யாரும் இல்லை சொல்லிட்டு தான் இவ்வளோ சொல்லி என் உடம்பு இப்படி மறுபடியும் இப்படி போய் நல்ல போய் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 4வதாக பிரசவம் என்பதை நினைக்கும் போதே மனம் பதறுவதாக வேதனை தெரிவித்த லதா தான் பட்ட வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்றும் இதுபோன்று இனி எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது எனவும் கண்ணீர் சிந்தினார். கஷ்டப்பட்டு வர்றவங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கலாம் இல்லைங்களா சார்? அந்த வலியை அனுப்பிக்கிறவங்க தான் சார் அந்த வலி தெரியும், சொல்ல முடியல என்னால். அது மறுபடியும் போயிட்டு அதை களைச்சிட்டு மறுபடியும் தையல் போடணும்னா என்னால் முடியுமா சார் சொல்லுங்கள்? எனக்கு வர நிலைமை யாருக்கும் நடக்கூடாது சார். இனிமேல் தவறாக குடும்ப கட்டுப்பாடு செய்து தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் லதா. இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு எதனா ஒரு வழி காமிக்கணும் சார். எனக்கு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக பயமாக இருக்குது. மறுபடியும் போயிட்டு நான் வருவேண்ணா மீன், ஏன்னா என் உடம்பு கிடச்சில அப்படி எனக்கு முன்ன மாதிரி நேர்ந்து நிற்க முடியல. எனக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் தான் பதில் சொல்லணும். என்னால் இது முடியலைங்க சார், என்னால் நிற்கவே முடியல. என் வலி அப்படி இருக்கு எனக்கு. இதற்கிடையே கணவர் சந்தோஷ் நேரடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று தனது மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ததை அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவிப்பதை வீடியோ எடுத்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதில் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க, அது இதில் எழுதிட்டாங்களா என்னன்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? பேர் பாப்பா பேரா அவங்க பேரா? பேஷண்ட் வேணுமா? லதா.
உங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி எங்க அதான் அதை எழுதிருக்காங்களே. கையில் எதுவும் கிழிச்செல்லாம் கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கல. அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது மட்டும் தான் எழுதி எழுதிருக்கீங்க என்ன பண்ணியிருக்காங்களா? எழுதிருக்கு தான். கீழே இதை காமிச்சு கேட்டு 1 year ஆயிடுச்சு. ஏழை தாயின் கண்ணீருக்கு காரணமான சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.